ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் பாருங்கள், நல்ல ஒரு மூமெண்ட்டு புல்லிஷாக போயிட்டு கிட்டத்தட்ட இன்ட்ராடே ஐ பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு கேப்பப், நல்ல ஒரு புல் ரேலி அகைன் ஃபாலோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா 1 மணிக்கு மேலே பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா நின்று நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது ரொம்ப நல்ல ரேலி. இன்றைக்கி 2 சைடுக்குமான மூமெண்ட்டும் கிடச்சிது. காலுக்கும் ஒரு ப்ரீமியம் கிடச்சிது, புட் ஆப்ஷனுக்கும் ஒரு ப்ரீமியம் கிடச்சிது. இதை நம்மளோட வெப்சைட்டில் இதோட டேட்டா எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்மளோட வெப்சைட்டுக்கு ஏதாவது போய் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அல்லது niftytimesnow.com போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இதில் பாருங்கள், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கால் சைடு 1,66,187 கான்ட்ராக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவே புட் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,09,841 கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கால் சைடு 2 lakhs கம்மியாக தான் இருக்குது, புட் சைடு 6 lakhs எவோ வரைக்கும் இருக்குது. அப்போது இது நல்ல ஒரு வித்தியாசம். புட் சைடு அதிகமான ரேட் இருக்காங்க, கால் சைடு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டை உள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பாயிண்ட் எல்லாமே அப்படியே ஆக்டிவ் கான்ட்ராக்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 24,400 கால் ஆப்ஷனில் தான் 38,393 கான்ட்ராக்ட் ஹையஸ்ட் ஓஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 24,100 கால் ஆப்ஷனில் 9,452 கான்ட்ராக்ட் ஷார்ட் கோரிங்கும், 24,000 கால் ஆப்ஷனில் 86,613 கான்ட்ராக்ட். இது கவனிக்கணும், இது மிகப்பெரிய விஷயம், சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. 86,613 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ரைட்டு பயந்துட்டு டோட்டலாகவே கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இந்த டேட்டா பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு சொல்லுது. அதே நேரத்தில் புட் சைடு பார்க்கும்போது பாருங்கள், 24,200 நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 55,455 கான்ட்ராக்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்தபடியாக 24,150 பாருங்கள், 55,736 கான்ட்ராக்ட் வரைக்குமே ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் ஒரு படி போயிட்டு ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா 54,100 புட் ஆப்ஷனில் பாருங்கள், 1,10,946 கான்ட்ராக்ட் வரைக்குமே க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்லுதுன்னா, புட் சைடு நல்ல ஹெவியாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கால் சைடு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங். இது இஓடி டேட்டா, மார்க்கெட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. அப்போது ரியல் டைமில் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்ற மாரி ஒரு தாட் இருக்கும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்றது உங்களுக்கு மாறக்கூடிய தன்மை உள்ளது. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் செல் ட்ரெண்டில் இருக்கும், மறுபடியும் பை ட்ரெண்டாக மாறும். இது ரியல் டைம் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பாருங்கள், லைவ் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிவிட்டு நிஃப்டி நான் எடுத்துக்கிறேன். இந்த நிஃப்டியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பாயிண்ட் இன்றைக்கி டேட்டு 2ஆம் தேதி. இது இன்னும் கொஞ்சம் நான் நல்லாவே ஜூம் பண்ணிக்கிறேன், சரிங்களா. நேற்று டேட்டா நமக்கு தேவையில்லை, ஓகேவா. இப்போ பாருங்கள், இன்றைக்கி டேட்டு 2ஆம் தேதி. இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை நம்ம பார்த்துட்டோம், சரியா. 3 minute டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். காலையில் நல்ல ஒரு புல்லிஷ், அதுக்கப்புறம் பேரேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு 1 மணி வரைக்கும் நின்று சஸ்டெயின் ஆகிட்டு மறுபடியும் நல்லா பிரேக் அவுட் ஆகிடுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளோட ரியல் டைம் டேட்டாவில் பாருங்கள், காலையில் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக புட் ரேட்டர் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. இது வரைக்குமே புட் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. கால் சைடு பாருங்கள், பெரிய லெவலில் ரேட்டிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 9:54க்கு மேலே பாருங்கள், புட் சைடு ஷார்ட் கவரிங் எல்லாமே பாருங்கள். இந்த ஏரியா உங்களுக்கு தெரியும், புட் சைடு ஷார்ட் கவரிங். அதே நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:54க்கு மேலே கால் சைடு நல்லா ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் இதான் இதோட ஸ்டேட்டஸ். அப்போ இங்கே என்ன சொல்லுது, கிட்டத்தட்ட பாருங்கள் 12 மணி வரைக்கும் கீழே தான் இருக்குது மார்க்கெட்டு. இந்த பாயிண்ட்டு பாருங்கள், 12 மணி வரைக்கும் மார்க்கெட்டு கீழே தான் இருக்குது. அதுக்கும் அடுத்ததாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே பாருங்கள்,
கால் சைடு வந்து ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீங்களே பார்த்தா தெரியும். கடைசியாக வந்து ஹையஸ்ட்டு ஓஏ இருந்தது. கரெக்டாக டைம் பிரகாரம் சொன்னீங்கன்னா 11:48க்கு தான் கால் சைடு ஹையஸ்ட்டு ஓஏ அதிகமாக இருந்திருக்கு. 11:49க்குலாம் பாருங்கள் ஷார்ட் கவரிங் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு கால் சைடு ஃபுல்லாகவே ஷார்ட் கவரிங். பாருங்கள் ஈவினிங் டைம் ஆக ஃபுல்லாகவே கால் சைடு ஷார்ட் கவரிங். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது 12 மணிக்கு மேலே இதுதான் பாயிண்ட். கரெக்டாக சொன்னால் 11:48 11:48க்கு மேலே கால் சைடு ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, கரெக்டாக 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷார்ட் கவரிங். இந்த ஏரியாவில் உங்களுக்கே தெரியும், பாருங்கள் உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து ரெட் கலராக மாறுது. அதாவது ரெட் கலர்ஸ் மாறுது அப்படின்னா ஷார்ட் கவரிங் வருது, ஓஐ கால் சைடு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இதோட அர்த்தம். அப்போது 12 மணிக்கு ட்ரெண்டு மாறுது அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சேம் அதே கண்டென்ட் தான். இந்த ஏரியா பாருங்கள் 12 மணிக்கு மேலே பாருங்கள், இங்கே பாருங்கள் டைம் வந்து 12 மணிக்கு மேலே அப்படியே வந்து ட்ரெண்டு மாறுது. அதாவது கால் சைடு ஷார்ட் கவரிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக தெரியுது. ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது நம்ம வெப்சைட்டில் பாருங்கள், ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது புட் சைடு 6 லட்சம் சம்திங் காண்டாக்டும், கால் சைடு 1,66,000 சம்திங் காண்டாக்ட் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதோட டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் இன்றைக்கி கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வித் இன்றைக்கான டேட்டா, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன், இன்றைக்கான டேட்டா இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டு நாளைக்கும் இந்த பை ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த டேட்டா சொல்லுது நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே ஓப்பன் இண்டஸ்ட்ரி எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது, ஓப்பன் இண்டஸ்ட்ரி சேஞ்சஸ் ஆகும்போது மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட செபி ரிசர்ச் அனலிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண பிறகு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுதான் மிக சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரும் அதோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றின எல்லாமே கிளாஸஸ் இருக்குது. இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், அதை ஒரு தம்ஸ் அப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.